டிஎம்கேல ஆரம்பிச்சு ஏடிஎம்கே டிவிகே வரைக்கும் திராவிடம் கட்சிகள்னு சொல்றாங்க. இந்த திராவிடத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம், நம்ம தமிழர்களா இல்ல திராவிடமா அப்படின்றத ஒரு நிமிஷத்துல டீட்டெயிலா சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்தியாவில் தெற்கு பகுதியில் உள்ள 4 மாநிலங்கள்ல இவங்களை திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளை பேசக்கூடிய மக்கள். இதுல குறிப்பா கன்னடம், மலையாளம், தெலுங்கு இது மூணுமே 3000 வருஷத்துக்கு முன்ன பேசப்படாத மொழிகள். பட் இங்க என்னன்னா, தமிழருடைய தொல்காப்பியம் நூல் கிட்டத்தட்ட 7000 வருஷத்துக்கு முன்னையே எழுதப்பட்டது. சரி, தமிழ் ஓகே, 7000 வருஷத்துக்கு முன்னவே எழுதப்பட்டதுன்னு சொல்றீங்க. பட் 3 மொழிகளும் எப்படி உருவாச்சு அப்படின்னா, உலகத்தோட மூத்த மொழி தமிழ், அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த சமஸ்கிருதம். இந்த 2 மொழியும் மெர்ஜ் பண்ணி தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகள் உருவாச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சமஸ்கிருதம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சி இப்போ குறிப்பா கர்நாடகால மேட்டூர் அப்படின்னு ஒரு கிராமத்துல சமஸ்கிருதம் கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அதனால மூல மொழியான தமிழ் எப்படி திராவிடத்துக்குள்ள அடங்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். திராவிடம் என்பது இந்தியாவோட தெற்கு பகுதியில் உள்ள தமிழ் அல்லாத மொழிகளை பேசக்கூடியவர்களை திராவிடம்னு சொல்லுவாங்க. இங்கே என்னன்னா, விதையிலிருந்து தான் மரம் வருமே தவிர மரத்திலிருந்து ஒருபோதும் விதை வராது. திராவிடத்தை உருவாக்கிய தமிழ் ஒருபோதும் திராவிடத்துக்குள்ள வராது. அதனால நம்ம எல்லாருமே திராவிடர்கள் கிடையாது, நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான். இதே மாதிரியான நிறைய ரியல் ஹிஸ்டரியை நான் பேசிட்டே இருப்பேன். என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.